உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். Hey, I've seen this one. This is a classic. Hey, வைடா புண்டமான. வணக்கம் பாலமுருகன். கிருஷ்ணகிரியில் சீமான் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது பயங்கரமா காண்டாகி போன தம்பி மேடையில பூந்து அந்த ஆளை அடிக்கிறதுக்கு பார்த்துட்டான். உடனே பயந்து தொடநடுங்கி போன சீமான் அலறி போய் திரும்பி அவனை போய் அடிக்க போய் கெட்ட வார்த்தையில பேசினது ஊரு உலகத்துக்கே தெரிஞ்சு. பக்கத்துல மைக்கு ஒளிய வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண மைக்குக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அர்த்தம் தெரியாத கூமுட்டைய அதுக்கு ஒளி பெருக்கி வரக்கூடிய சவுண்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய காரணத்தினால அந்த ஒளி பெருக்கின்னு சொல்றத விட்டுவிட்டு ஒளி வாங்கின்னு இவனுக்கு புதுசா வந்துகிட்டு ஒரு தமிழ் படத்துறங்கிற பேர்ல இவன் வாங்கின ஒளி வாங்கியில இவன் பேசின கெட்ட வார்த்தை ஊர் உலகத்துக்கே போய் சேர்ந்துருச்சு. ஆக்சுவலா வந்துட்டு இந்த சீமான்கிற ஒரு ஆளு பேச ஆரம்பிச்சாலே காது கொடுத்து நம்மளால கேட்க முடியாது. அவ்வளவு கர்ண கொடூரமான ஒரு கட்ட குறவரத்த வாய்ஸ்ல வந்துட்டு நொய்யின்னு எப்ப பார்த்தாலும் நம்மகிட்ட பேசிட்டு இருப்பா. அப்படி சகிக்கவே முடியாத அந்த பேச்சை பார்க்கணுமா, பார்க்கறதே நம்ம கண்ணுக்கு கூசக்கூடிய அளவுக்கு கேவலமான ஒரு கேடுகட்ட ஒரு மூஞ்சியை பார்த்துக்கிட்டு இதுல இவன் பேசக்கூடிய இந்த பேச்சை வேற நம்ம சகிக்கணுமாங்கன்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவன் வந்து நின்றுகிட்டு ஒரு பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு ஒரு மலையூர் மம்டியான் பாட்டை வந்துகிட்டு டமி இதை மாத்தி வரிகளை மாத்திக்கிட்டு பாடிக்கிட்டு இருந்தானா அப்ப எவ்வளவு காண்டாகும். இன்னொரு விஷயம், நமக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இவனை வந்து நம்ம செல்போன்ல தான் பார்ப்போம். அது ஒரு செகண்ட் கூட அவனை பார்க்க முடியாது, நம்ம ஸ்கிப் பண்ணி விட்டுருவோம். ஆனா இவன் ஒரு ஆளு, இவன் இருக்கக்கூடிய எதை பார்த்தையே இந்த தம்பிகள்லாம் மயங்கினாங்க அப்படின்னு தெரியல. அதாவது மெஸ்மரிசம் பண்ணி இந்த தம்பிகளை ஃபுல்லா ஜாம்பிஸா ரத்த காட்டேரியா மாத்தி இவன் பேசுன்னு பேசி இவனை ஃபுல்லா ஒரு விதமான என்ன சொல்றது மனப்பிறவுக்கு உண்டாக்கி விடவும் அவனுக்கு ஃபுல்லா யோசிக்காம இந்த ஆடு செம்மறி ஆடு முன்னாடி போச்சுன்னா பின்னாடி கும்பலா மிச்ச ஆடுலாம் போகும் பாத்தீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி விடவும் இவன் பேசக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் வரவும் குறைந்தபட்சம் எல்லாம் ஒரே மனநிலையில இருப்பாங்க. திடீர்னு அவனுக்கு என்ன உண்டாயிரும் கேட்டா கொஞ்சம் அவனுக்கு அறிவு உண்டாயிரும். அறிவு உண்டாகும் போது என்ன பண்ணுவான், டப்புன்னு முழிச்சு பார்ப்பான், என்னடா நம்ம எந்த ரூட்ல போயிட்டு இருக்கோம், போற ரூட் தப்பான ரூட் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கும் போது அவன் ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த ரியாக்ஷன் வெளிப்பாடு தான் நேற்று இவன் பாடிக்கிட்டு இருக்கும் போது படார்னு வந்த மைக்க வாங்கி அவன் வாய்க்குள்ளோட வந்த ஒரு முக்கியமான விஷயம். ஏற்கனவே வனக்காவலர் இனக்காவலர்னு சொல்லிக்கிட்டு இந்த வீரப்பன் பஞ்சாயத்தை வந்துகிட்டு தேர்தல் அறிவிப்புல விடும் போது நல்ல பயங்கரமா கச்சேரி கட்டுச்சு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 40 பேரை கொண்டு நிப்பாட்டும் போது இதுல இந்த வீரப்பனுடைய மகளுக்கு மட்டும் சிறப்பு தொகுப்பு கொடுத்து மிக 39 பேரை டம்மியாக்கி இந்த 40வது ஆளை தூக்கி காட்டும் போது மிச்சம் அங்க இருக்கக்கூடிய 39 பேருக்கு பயங்கரமா டென்ஷன் ஆச்சு. இது என்ன, நாமெல்லாம் டாக்டரா இருக்கோம், நாமெல்லாம் இன்ஜினியரா இருக்கோம், நாமெல்லாம் பேராசிரியர் இருக்கும், இவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். இந்த அம்மா என்னடா பிஜேபில இருந்துகிட்டு இப்ப வந்து நின்ன உடனே இந்த அம்மாவுக்கு இந்த பொண்ணுக்கு வந்துகிட்டு எம்பி சீட் இந்த ஆள் கொடுக்குறானே, இவன் என்ன மாதிரி ஒரு ஒழுச பையவன். கடைசியில் நம்ம படிச்ச படிப்புக்கு நம்மளுடைய வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம், போய் இந்த கேடுகட்ட பையிட்ட போய் நிக்கிறோமே, நாம தான் வரவே இல்லை, உன் கட்சியே எங்களுக்கு வேணாம்டா, நான் ஆஸ்பத்திரி கட்டிக்கிட்டு கிடக்குறேன், அதனால நான் முதல்ல எனக்கு கொஞ்சம் பர்சனல் லைஃபை வந்து பார்க்க விடு அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூப்பாடு பண்ணா கூட உடனே பிடிச்சிட்டு கொண்டு வந்து நமக்கு சீட்டு தரேன்னு சொல்லி டார்ச்சர் பண்றது ஒரு விதமா இருக்கு. அங்க கட்சியில வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு ஆளுகிட்ட வந்து நீ தான் தென்சென்னையில் நிக்கணும், நீ தான் வடசந்தையில் நிக்கணும் சொல்லி யாரு எவரு யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஆளை போட்டு விட்டுவோம். அந்த வேட்பாளர்கள் இதை அரண்டு போய் நாளா வந்து நிக்கலன்னு சொல்லிட்டு என் தாலியை நான் காப்பாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு நாச்சியார் சோந்தி அது பக்கத்துல ஒரு பக்கத்துல போக, இதுல கட்சியில ரொம்ப நாளா உழைச்சிட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு சீட்டை கொடுப்பான்னு சொல்லி பார்த்துக்குவோம். சரி, அப்படி ஒரு ஆளுக்கு வந்து ஒரு சீட்டை கொடுத்தா பார்த்தா பின்னாடி அண்ணி வந்துகிட்டு நல்ல ரிப்பீட் அடிச்ச அடியில கொடுத்த சீட்டை வந்து புடுங்கிட்டு வேற யாருக்கோ அந்த சீட்டை கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு குதூகலங்கள்லாம் நடக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சிக்குள்ள இந்த மாதிரி தம்பிகள்லாம் மயக்க பிடிக்கிட்டு வந்து அண்ணனை சாத்தக்கூடிய விஷயமும் சாதாரணமான ஒரு விஷயம் தான். இதுல இந்த சந்தன கடத்தல் வீரப்பங்கிறது வந்துகிட்டு சாதாரணமான ஒரு என்னது கிட்னாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பல வீடியோகள் நம்ம சொல்லியிருக்கோம். வேற என்ன அந்த சந்தன கடத்தல் வீரப்பனுக்கு புனிதம் இருக்குன்னு தான் இப்ப நான் கேட்கிறோம். இதனால வரைக்கும் சந்தன கடத்தல் வீரப்பனுடைய வரலாறுகள்ல அவர் காவேரி பிரச்சனைக்காக முன்னாடி வந்து நின்று உயிர் தியாகம் பண்ணாரா, இல்ல 2000-3000 போராட்டங்கள் நடத்தி தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழர்களுடைய உரிமைகளுக்காகவும் போராடி எதுவும் இந்த சிறைச்சாலை போயிருக்கிறாரா? அவரே
பணத்துக்குள்ள காட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவர் வாழ்க்கையை நடத்துவதற்கான ஒரு பிழைப்பை பிழைச்சிட்டு இருக்காரு. அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மாறி இருக்கு. அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில அவர் தண்டிக்கப்பட்டு உயிர் நீத்திருக்கிறாரு. இவ்வளவுதான் விஷயம். இவருக்கு புனிதம் கற்பிக்கக்கூடிய இந்த புண்ணாக்கு இருக்கான் பாத்தீங்களா, இவன் எடுத்துட்டு வந்து உள்ள பேரையுமே கெடுத்து டேமேஜ் பண்ணி நாசம் பண்ணி அவங்க குடும்பத்தையே என்ன சொல்றது, அவங்க குடும்பத்தையே ஒண்ணுமில்லாம ஆக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு புகழ் வசனம் பேச சொன்னா இவ்வளவு பெரிய மோசமான இது. அதுவும் இல்லாம இந்த தம்பிகள் மாதிரியே இந்த ஜாம்பிஸ் மாதிரியே இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களையும் நினைச்சுக்கிட்டு நம்ம சொன்ன எல்லாத்தையுமே நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பேசக்கூடிய விஷயத்துக்கு இவனுக்கு எதிர்விலை அதிகமா கொடுத்துருக்காங்க. நீ வந்துகிட்டு மக்களுக்கு பணியாற்றுவதற்கு ஒரு ஒரு கேண்டிடேட் போறனா இங்க இருக்கக்கூடிய தொகுதிக்கு நீ என்ன பண்ணுவ அதை மட்டும் சொல்றானா, உன்னுடைய பழைய பீத்த பஞ்சாங்கத்தான் இவன் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்களை, கிருஷ்ணகிரி மக்களை அவனுக்கு நல்லா சாத்துப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வேற விஷயம். இதுல இவன் போய் நின்னுகிட்டு எல்லா ஆட்களையும் வந்துட்டு நீங்க வந்துட்டு பாருங்க எங்களுடைய கட்சியில எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் உருவாக்கி வச்சிருக்கோம், கேண்டிடேட்ஸ் எல்லாம் எப்படிப்பட்ட வீரியமான கேண்டிடேட்ஸ் எல்லாம் இங்க இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்க மக்களுக்கு முன்னாடி வரும்போது ஒரு பொது நாகரிகமும் ஒரு அடிப்படை பண்புமே தெரியாத ஒரு கேடுகெட்ட எச்ச பயல்களை வந்துகிட்டு இந்த தம்பிகளை உருவாற்றம் பண்ணி வச்சிருக்கிறான். அப்படிங்கிறக்கான உதாரணம் தான் இவன் ஒரு தன்னை ஒரு தலைவர்னு நினைச்சுக்கிறான். தன்னை ஒரு தலைவர்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல, ஒரு பொதுக்கூட்டத்துல தலைமை உரை இவரை ஆற்றுன்னு ஆற்றிக்கிட்டு இருக்காரு. அந்த ஆற்றிக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய தம்பிகள் எந்த அளவுக்கு கட்டுப்பாடோட இருக்கணும் அப்படிங்கறத இதுல முக்கியமான விஷயம். இந்த உலகத்துக்கு கட்டுப்பாடை கற்றுக் கொடுத்த இயக்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா திராவிடர் இயக்கம் தான். ஒரு அதாவது கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு அண்ணா சொல்லும் போது கூட அதுக்கு அந்த கடமையும் கண்ணியமும் கட்டுப்பாடுக்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி அண்ணாவுக்கே புத்தி சொன்னார் தந்தை பெரியார். அந்த மாதிரி சொல்லிய வண்ணம் செய்யணும்னா என்ன பெரியார் சொல்றாரோ அந்த விஷயத்தை வந்து அது என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடு இருக்கு பாத்தீங்களா. தலைமைக்கு கொடுக்கப்படக்கூடிய கட்டுப்பாடு தான் ஒரு கட்சியை, ஒரு ஆட்சியை எல்லாத்தையும் வழி நடத்தும். இவன் என்னடானா ஒரு கேடுகட்ட ஒரு 4ஆம் தர அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜாம்பிஸ் கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு இவன் பேசிட்டு இருக்கும் போது இவன் பேச்சையே இவன் தம்பிகள் கேட்காததன் விளைவாகத்தான் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு விஷயம். போய் இவன் பேசிட்டு இருக்கும்போது செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து அவன் முன்னாடி நிக்கிறானா, உடனே அவன் என்ன பண்ணான், காண்டுல வெறியில அந்த பையனும் அந்த ஆர்வ கோளாறுல அந்த பையனோட செல்ல புடுங்கி கீழே போட்டு உடச்சு இல்லாம கெட்ட வார்த்தையில வந்து அவனை திட்டுறானா. இந்த தம்பிக்கும் அண்ணனுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நம்ம பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரிய செய்தியாக தான் நம்ம பார்க்கணும். ஆகவே தம்பிகளா இருந்தாலும் சரி, அண்ணன்களாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வயசானவங்களா இருந்தாலும் சரி, பார்ட்டிகளா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கான மதிப்பு சார்ந்த கட்சி நாம் தமிழர் கட்சி கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு கோமாளி கூடாரம். ரெண்டாவது மக்களை, தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கென்ற பிறப்படுத்தி வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. இங்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளுக்கு சம நீரோட்டம் பண்ணி விடுவதற்குன்னு பிஜேபி RSS போட்டிருக்கக்கூடிய எலும்புகளை பொறுக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆகையால் இங்க இருக்கக்கூடிய மக்கள்கள் யாருமே இந்த சீமான் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு மாய பிஸ்கட் கிட்ட போய் மாட்டிக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. இப்ப நம்ம காப்பாற்ற வேண்டிய ஆட்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க பாத்தீங்களா சின்ன பசங்க, அவங்க எல்லாம் முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஆகிறோம் பாத்தீங்களா, அவங்கள தான் குறி வச்சு இந்த சீமான்கிற ஒரு ஆள் வந்து டார்கெட் பண்ணியிருக்கா. அப்படி ஆகியால் பெற்றோர்களே, சீமான்னு சொல்லி யாராவது வந்து வீட்டுக்குள்ள சின்ன தம்பிக்கு ஏதாவது அலைஞ்சாங்கன்னா செவிலே 4 அடியை போட்டு ஒழுங்கு மரியாதையை படிக்கிற வேலையை பாரு, தவறான இடங்களுக்கு போக்கூடாதுன்னு சொல்லி அவன் காதை திருகி கையில புத்தகத்தை கொடுத்து செல்போனை பிடிங்கிட்டு படிடான்னு சொல்லுங்க. இந்த மாதிரி சீப்பானா அல்லு சில்லறைகள் இருந்து நம்ம குழந்தைகளை நாம காப்பாற்றிக்கலாம் முடியும். ஆரம்பிக்கலாம்.